ரொம்ப நேரம் அறுத்துட்டேன்ல. சேச்சா, நல்ல விஷயம் தானே சொன்னீங்க. நான் மேடத்தோட வந்தேன். அவங்க மண்டபத்துல உட்காந்துருக்காங்க. ஓ சாரி, காத்துட்டு இருப்பாங்கல்ல. வாங்க, நானும் மேம பார்த்து விஷ் பண்ணிட்டு போறேன். பிரேம், நீங்க இங்க எப்படி மேம் எல்லாருமே ஒரே மாதிரியே கேள்வி கேக்குறீங்க? என்ன? நீ ஏன்டா இந்த கோயிலுக்கு வந்தன்னு இப்பதான் இவங்க கேட்டாங்க சொல்லிட்டு இருந்தேன். இப்ப நீங்க கேக்குறீங்க. நான் என்னடா செண்பகாவை இன்னும் ஆளை காணுமே, நான் கூட வந்ததையே மறந்துட்டா போல இருக்குன்னு நினைச்சேன். இப்பதானே புரியுது, நீங்க பேசிட்டு இருந்ததுல அவ என்ன மறந்துட்டா. இல்ல மேடம், இவரு கடவுள் நம்பிக்கைய பத்தி ரொம்ப சுவாரஸ்யமா பேசிட்டு இருந்தாரு. அதான் நேரம் போனதே தெரியல. ஆஹா, என்ன கூப்பிட்டு இருந்தா நானும் வந்து கேட்டிருப்பேன்ல. நான் பேசுனது செண்பகாக்கே போதும் போதும் ஆயிடுச்சு. நீங்களாச்சும் தப்பிச்சிங்களேன்னு சந்தோஷப்படுங்க. என்னாச்சு மேம் அந்த கார் மேட்டர்? புது காரை புக் பண்ணியாச்சு பிரேம், நாளைக்கு டெலிவரி. ஓ கிரேட் மேம். அப்போ நாங்க கிளம்புறோம். சரி ஓகே மேம், பை. வா போலாம். வரேன். ஏய் ஹாய் பிரேம், என்ன இந்த பக்கம்? சும்மா கோயிலுக்கு வந்தேன். நீங்க? as usual கிளையண்ட்ட பார்க்க தான். ஹலோ சார், ஆன் தி வேல தான் இருக்கேன். இன்னொரு 5 மினிட்ஸ்ல அங்க வந்துருவேன். ஓகே சார், தேங்க் யூ, பை. சாரி பிரேம், நான் கிளம்புறேன். எனக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே பை. வெங்கடேசா, வெங்கடேசா, ஹலோ வெங்கடேசா, நீங்க யாருங்க? வெங்கடேசன் இல்லையா? இல்லங்க, அவர் பாத்ரூம் போயிருக்காரு. நீங்க யாரு? நான் வெங்கடேசனோட ஃப்ரெண்டு. டேய் குட்ரா போனோ, எதுக்குடா நீ போன் எடுத்த? நான் என்ன ஃபாரின்கா போனா, பாத்ரூம் தானே போனா, நான் வந்து எடுக்க மாட்டேன். இதுக்கு எடுத்தால முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டு அடுத்தவங்க போன் எடுக்க கூடாது, நாகரிகம் தெரியாதோ? போடா முதலாளி. என்ன வெங்கடேசா, அவங்க எப்போ எங்க வச்சு கல்யாணம் பண்ண போறாங்கன்னு ஏதாவது ஐடியா பண்ணிருக்காங்களா? இங்க இன்னும் எதுவும் தெரியல முதலாளி. ரத்னம் மட்டும் வெளியே போய் என்ன எதுவும் நிலவரம் பார்த்துட்டு வர. அப்புறம் முதலாளி தப்பா நினைச்சுக்காதுங்க. நீங்க எனக்கு ஃபோன் பண்ணாதுங்க. எதா இருந்தாலும் நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். இவங்களுக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துச்சு, அவ்வளவுதான், மொத்தம் கரும் கெட்டு போயிடும். இல்லடா வெங்கடேசா. முதலாளி புரிஞ்சுக்கோங்க முதலாளி, விசுவாசம்னா வெங்கடேசன் தான். நிச்சயமா உங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டேன். சரி முதலாளி, நான் கூப்பிடுறேன் முதலாளி. நான் வச்சிருக்கேன் முதலாளி. நான் என்னடா ஏதோ உன் லவ்வர் போன் அட்டெண்ட் பண்ண மாதிரி இப்படி பதறி ஓடி வந்த? யாரா அது? காசு கொடுத்த முதலாளி. அது யாரா எனக்கு தெரியாம புது முதலாளி? ஏய், இப்ப என்ன ஒரு பிரச்சனை? எதுக்கு போலீஸ்கார் மாதிரி என்கொயரி பண்ணிட்டு இருக்க? ஏற்கனவே பணம் கொடுத்த பழைய முதலாளி கொஞ்சம் காசு கடன் கொடுத்திருந்தாரு. எப்ப கொடுப்பேன்னு தொந்தரவு பண்ற. நீ தரப்போறியா? இல்ல போடா, போய் வேலை பாருடா. போடா. ஹாய் மேம். ஏய் பியூலா, என்னம்மா இவ்ளோ லேட்டு? காலையிலேயே போயிருக்க வேண்டியது மேம். ஆர்த்தியோட அப்பா கிட்ட மாட்டினால போக முடியல. நான் போனப்போ தேடி போன கிளையண்ட் வேற இல்ல, அதனால வெயிட் பண்ணி பார்த்ததுனால லேட் ஆயிடுச்சு மேம். ஏய், நான் ஆர்த்தியோட பேசினேன். அப்படியா? என்ன மேம் சொன்னா? நான் தான் அவங்க அப்பா வந்து சத்தம் போட்டு போன விஷயத்த சொன்னேன். ரொம்ப வருத்தப்பட்டா. எனக்கு தான் விதி, அந்த ஆள் வீட்டுல பொண்ணா பொருந்து அவஸ்தைப்படுற. உங்களுக்கு என்ன மேம் பொல்லாப்பு? உங்களை ஏன் அந்த ஆள் திட்டணும்னு கேட்டா. சரி விடுன்னு நான் தான் அவளை சமாதானப்படுத்தினேன். அவளை ஜாக்கிரதையா இருக்க சொல்லி நான் வார்ன் பண்ணேன். அங்க அவ ஜாக்கிரதையா தான் இருக்காளாம். ஏதோ ஒரு வீட்டுல தலைமறைவா தங்கியிருக்காளாம். ஆனா அவ அண்ணன் தான் அங்கேயே தேடி தேடி அலையறான்னு சொன்னா. ச்சே, பாவம் மேம், அவ எவ்வளோ கஷ்டம் இல்ல. அவ தலையெழுத்து அப்படி இருக்கு. சரிப்பா, நீ மேல போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா, சாப்பிடலாம். அப்படியே நாளைக்கும் கோயிலுக்கு போகணும். என்ன மேம், இன்னைக்கு தான் கோயிலுக்கு போகணும்னு சொன்னீங்க, இப்ப நாளைக்கு போகணும்னு சொல்றீங்க?
சம்மந்தி வீட்டுக்காரங்க நாள் நல்லா இருக்கு, நாளைக்கே கார் டெலிவரி எடுத்து கோயில்ல வச்சு பூஜை பண்ணணும்னு சொல்றாங்க. அதான் செலவு உங்களோடது, ஐடியா அவங்களோடதா. அவங்க உம்மி கொண்டு வராங்க, உங்களை அவள் கொண்டு வர சொல்றாங்க. 2 பேரும் நாளைக்கு கோயில வச்சுட்டு உம்மிய அவள்ல கலந்துட்டு ஊதி ஊதி திங்க போறீங்க, அதானே? நடத்துங்க நடத்துங்க. இன்னைக்கு கோயிலுக்கு போலியா மேம்? போயிருந்தோம்மா. நானும் செண்பகாவும் தான் போயிருந்தோம். ஏய், அங்க பிரேம பார்த்தோம். பிரேமையா? ஆமா, நான் முதல்ல அவனை பார்க்கல, செண்பகா தான் பார்த்திருக்கா. பிரகாரத்தை சுத்தும் போது அவனை பார்த்தாளாம். என்ன பண்ணா தெரியுமா அவ? நாங்க இருக்கிறதையே மறந்துட்டு அவன் பேசுறதே கேட்டுட்டு இருந்திருக்காவ. வரட்டும். சரிப்பா, நீ போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா, சாப்பிடலாம். ஓகே மேம். ஆர்த்தி, என்னென்ன எங்கேயாச்சும் வெளியே கிளம்புறீங்களா? ஆமாமா, ஒரு வேலை இருக்கு, சின்ன ட்ரிப்பு. போயிட்டு வந்துட்டா கொஞ்சம் காசு கிடைக்கும், செலவுக்கு காசு வேணும்ல, அதாம்மா. விடியறதுக்குள்ள வந்துடுறேன், போயிட்டு வந்துட்டா. சரிங்கண்ணே. வெங்கடேஷா, நீ வரியா? கிளீனர் ஏதாவது வெளியூர் போயிட்டானா, நீ வந்தனா அந்த சம்பளத்தை வாங்கி கொடுத்துறேன். டேய், கிளீனர் கூலிக்கு வேலைக்கு போறோம்னு நினைச்சு என்ன நீ? இப்ப நான் பாத்திருக்க வேலை முடிச்சா எனக்கு எவ்வளவு பணம் வரும் தெரியுமா? ஏன்டா எடக்கு முடக்காவே பேசுற? வரியா இல்லையான்னு அதை சொல்றா. வரல போ. இரு, போயிட்டு வந்துடுறேன். மோகன், இந்த வரேன்டா. போயிட்டு வந்துடுறேன். என்ன சரி, பாத்துக்க. சரி, ஓகே, பத்திரமா போயிட்டு. சரி. என்னண்ணே, நீங்க எங்க கிளம்பிட்டீங்க? ஏன்ப்பா வெளியே போறப்போ எங்க போறேன்னு கேக்குறியே? அந்த நாகரிகம் கூட தெரியாதா உனக்கு? அது இல்லைண்ணே, ரத்னம் கூடும்போது வரலன்னு சொன்னீங்க. அவன் போனதும் போறீங்க, அதுவும் இந்த நேரத்துல. அதான் நான் எல்லாத்துக்கும் அவன் கிட்ட பர்மிஷன் கேட்க முடியாதப்பா. முக்கியமான வேலை இருக்குது, நான் போய் முடிச்சிட்டு வந்துடுறேன். நீங்க பாய போட்டு படுங்க, நான் வந்துடுறேன். சரிண்ணே. சரி, நீ படு. இல்லங்க, அரிசி விஷயம் நீங்க முதல்ல எங்க நான் அர்ஜென்ட்டா பேசுறேன். அப்பா மில்ல தான் இருப்பாங்க. நீங்க, நான் அப்புறம் பேசுறேன். என்ன பரபரப்பா வந்திருக்க? எதுவும் பிளான் பண்றாங்களா? பிளான் பண்றது வரைக்கும் நம்ம காத்திருந்தா நம்ம பிளான் பண்ணால ஆயிடும். இப்ப ரத்னம் வீட்ல இல்ல, வரதுக்கும் கொஞ்சம் லேட் ஆகும். அவங்க 2 பேரும் தனியா இருக்காங்க. இப்போ வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சட்டுன்னு வேலை முடிச்சு போயிட்டே இருக்கலாம். என்ன முதலாளி யோசிக்கிறீங்க? இல்ல, அப்பா வெளியில வச்சு கதையை முடிக்க சொன்னாரேன்னு யோசிக்கிறேன். அண்ணா, நம்ம மாட்டிக்க கூடாதுன்னு ஐயா இந்த மாதிரிலாம் சொன்னாரு. இவர் சொல்றதுல எந்த ரிஸ்க்கும் கிடையாது. ராத்திரி நேரம் வீட்டுல யாரும் இல்ல, நாம பாட்டுக்கு போய் சத்தம் போடாம கழுத்தெடுத்து போட்டு போயிட்டே இருக்கலாண்ணே. வெட்டி அவங்க வெளில வருவாங்களா வரமாட்டாங்களா தேவலாம் தேவடி கேட்கறத விட வெங்கடேஷ் சொல்றதானே பெட்ரு. சரி, அப்ப பொருள் எல்லாம் வண்டியில இருக்கா? நீ போய் வண்டி எடு. வெங்கடேஷா, வழியை காட்டு, போ. என்னாச்சு பியூலா? லைட்டு கூட போடாம உட்கார்ந்திருக்க. என்ன, உடம்பு ஏதாவது சரியில்லையாப்பா? முகம்ல ஒரு மாதிரியா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, ரொம்ப டயர்டா இருக்கு, அதனால தான் முகம்லாம் அப்படி இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. அப்புறம் இன்னைக்கு வேற என்னெல்லாம் விசேஷம்? ஹே பியூலா, இன்னைக்கு கோயில நான் பிரேம பார்த்தேன்ப்பா. உங்களை பார்த்தா கோயிலுக்குலாம் வர ஆள் மாதிரியே தெரியலையே, நீங்க எப்படி கோயிலுக்கு வரீங்கன்னு கேட்டேன். அதுக்கு அடிச்சாரு பாரு ஒரு லெக்சரு. அடேங்கப்பா, ஒரு அரை மணி நேரமாவது பேசிருப்பாரு. ஆனா அவ்வளவு நேரம் ஒரு சீரியஸான மேட்டரை பத்தி பேசியும் கொஞ்சம் கூட போர் அடிக்கவே இல்ல தெரியுமா? அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா பேசிட்டு இருந்தாரு. நீ மிஸ் பண்ணிட்டப்பா. அவரு இவ்வளவு தூரம் பேசுவாருன்னு நான் நினைக்கவே இல்ல. ஆச்சரியமா இருந்துச்சு. ஹே பப்ளி, என்ன பத்த வச்ச மெழுகுவத்திய பத்த வைக்காம அப்படியே ரொம்ப தான் உருகுற? அந்த பிரேம உனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. அவர் நல்லவரா இருக்காரு, பிரமாதமா பேசுறாரு, கேக்குறவங்கள என்கரேஜ் பண்றாரு, அதனால அவரை பிடிச்சிருக்கு. மத்தபடி விசேஷமா எதுவுமே இல்ல. நீ கிண்டல் பண்ற அளவுக்கு நிச்சயமா எதுவும் இல்ல. போதுமா?
என்ன இந்த நேரத்துல அபூர்வமா இருக்கு? சும்மாதான் தூக்கம் வரல. சரி யாராவது தூக்கத்தையாவது கெடுத்தா ஒருவேளை நம்மளுக்கு தூக்கம் வரும் தான் உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணேன். ஆமா, இன்னைக்கு காலையில சாரு மாமியும் செண்பகாவையும் பாத்தீங்களாமே, ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல? ஏன் பியூல், நான் சொன்னாலே நீ கேக்குற நிலைமையில இருந்த. ஏதோ பைக்ல நின்ன மணிக்கு ஹாய் சொன்னேன். நானும் ஹாய் சொல்லி ஒரு வரி பேசலான்னு பார்த்தா உடனே நீ ஏதோ அவசரமான வேலை இருக்குன்னு கிளம்பி போயிட்ட. இதுல எங்க இருந்து உங்ககிட்ட சொல்றது? ஓ, ஏன் பியூல், யோசிச்சு பாரு, புரியும். நான் வேணும்னு உன்கிட்ட சொல்லாம இருக்கேன்னு நினைச்சியா? சேச்சே, சும்மா கேஷுவலா தான் கேட்டேன். உங்களை அங்க பார்த்ததா செண்பகா சொன்னா. நாமளும் தானே பிரேம பார்த்தோம், நம்மள்ட்ட அவர் சொல்லவே இல்லைன்னு தோணுச்சு, அதான் கேட்டேன். ஓ, செண்பகா தான் சொன்னாங்களா? என்ன பண்றாங்க அவங்க? பக்கத்துல இருக்காங்களா? இல்ல, அவ தூங்கிட்டா. அதுக்குள்ளேயுமா? என்ன அநியாயமா இருக்கு? பிரேம், அவ தூங்கிட்டனாலதான் பேசுறதுக்கு ஆள் இல்லைன்னு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். நீங்க என்னடானா பேசுறவளை விட்டுட்டு தூங்குறவளை கேட்டுட்டு இருக்கீங்க. ஓகே ஓகே ஓகே, சாரி. அப்புறம் வேற என்ன விசேஷம்? அந்த கிளைண்ட கடைசியா பாத்தியா இல்லையா? பார்த்தேன். ஆனா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நான் விழுந்தடிச்சு போனதா மிச்சம். நான் லேட்டுன்னு சொல்லிட்டு அவர் எங்கேயோ வெளியில கிளம்பிட்டாரு. ரொம்ப நேரம் காத்துட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு வழியா அவரை பார்த்துட்டு இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தேன். ஒரு இடத்துல போய் காத்துட்டு இருக்கிறது சரியான போருப்பா. பசங்கன்னா பரவாயில்ல, காத்துட்டு இருக்கிற நேரத்துல ஒரு தம் போடுவாங்க. கேர்ள்ஸ்னா ரொம்ப கஷ்டம். வெளியிலயும் போய் நிக்க முடியாது, அங்கேயே உட்கார்ந்துட்டு இருந்தா வரவன் போற வேலை ஏதோ பொண்ணே பார்க்காத மாதிரி அப்படி பாப்பான். சீன் போயிடும் சில சமயம் எல்லாம். இந்த மாதிரியான சமயங்கள்ல இந்த மாதிரியான பார்வைகளை அலட்சியப்படுத்திட வேண்டியது தானே. அவனோட பார்வை நம்மள டிஸ்டர்ப் பண்ண நாம விரும்புறான். போடா புண்ணாக்கு, உன் பார்வை என்ன எதுவும் செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருந்துட்டோம்னா பாக்குறதுல ஒன்னும் பிரயோஜனம் இல்லைன்னு விட்டுருவாங்க. தட் இஸ் த வே டு டேக்கிள். என்னமோ ஒரு வழியா இன்னைக்கு பொழுது கழிஞ்சுது. சரி பிரேம், ரொம்ப நேரமா பேசி உங்க தூக்கத்தை நான் ஏன் கெடுக்கணும்? நீங்க தூங்குங்க, இன்னொரு நாளைக்கு பேசலாம். குட் நைட். ஓகே பியூல், பை, குட் நைட். எங்கடா வீடு? அந்த பக்கம். வாங்கடா. ஆர்த்தி, பூனைதான். பூனை தானே, அதுக்கு எதுக்கு இப்படி கத்துற? இல்ல மோகன், எனக்கு என்னமோ ரொம்ப பதட்டமாவே இருக்கு. சரி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா தேவையெல்லாம் பதட்டப்படாத. இல்ல, எனக்கு ஏதோ தப்பா ஏதோ நடக்க போற மாதிரியே இருக்கு. அப்படிலாம் ஒண்ணும் நடக்காது ஆர்த்தி. சும்மா எல்லாத்துக்கும் ஏதாவது ஒண்ணு நினைச்சுக்கிட்டு. இந்தா கொஞ்சம் தண்ணி குடி. தண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டு படு. சரி படு. இல்ல லைட் இருக்கட்டும் ப்ளீஸ். சரி.